श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विश्वासविष्णुपदभक्तिविरक्तिशून्यं बिभ्रष्टकृत्यमपि मां विषयेषु सक्तं वित्तत्सभानुगतियोग्यमिहादधानौ वेदान्तसूरिचरणौ शरणं प्रपद्ये வேதத்துல ஒரு ஆख्यायिका எழுதல ஓ பிராமண பாகத்துல இருக்கிற கிருஷ்ண யஜுர்வேதத்துல பிராமண பாகத்துல இருக்கிற ஆख्यायिकाகள் அதுல முதல் அஷ்டகத்துல முதல் பிரஷ்னத்துல இருக்கிற ஒரு கதை என்னன்னா வைதிக கர்மாவை அனுஷ்டானம் பண்ணச்ச ரொம்ப ஸ்ரத்தையோட அவதானத்தோட பண்ணணும். அதுல கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டா கூட அது முக்கியமான பிரதான பலனையே அழிச்சிடும் அப்படின்றதுக்கான ஒரு கதை. முதல் பிரஷ்னத்திலேயே வருது. कालकञ्जावै नामासुरा आसन् ते सुवर्गाय लोकायाग्निमचिन्वत. காலகஞ்சர்கள் அப்படின்ற பெயருடைய சில அசுரர்கள் இருந்தார்கள். அவ சொர்க்கலோகத்துக்கு போகணுன்றதுக்காக அக்னியை சயனம் பண்ணார்கள். அக்னி சயனம் அப்படின்னாக்க அக்னியை ஏழை பண்ற இடம், இந்த செங்கல்ல அடுக்கி அக்னியை ஏழை பண்ற இடம். அந்த செங்கல்ல இந்த முறையில இப்படிதான் அத சயனம் பண்ணணும்னு விதி இருக்கு. அதுபடி பண்ணணும். அதுல எப்படி பண்ணா அப்படின்னா ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணலாம் அசுரர்கள்லாம். என்ன அப்பதானே சொர்க்கலோகத்துக்கு போக முடியும், பலன் கிடைக்கும். அந்த பலனை உத்தேசிச்சுதானே பண்றா. புருஷ இஷ்டகாம் உபாததாத் புருஷ இஷ்டகாம். அதுல ஒவ்வொரு அசுரனும் ரொம்ப ஜாக்கிரதையா இந்த செங்கல்ல அடிக்கிட்டு வர இஷ்டகை. இத பார்த்தான் இந்திரன். அசுரர்கள் இருக்கிற ஸ்ரத்தைய பார்த்தா அவ கண்டிப்பா பூர்த்தி பண்ணி சொர்க்கலோகத்துக்கு வந்துருவாளே அப்படின்ற பயம் அவனுக்கு ஏற்பட்டது. அதுக்காக அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு வராம இருக்கணும், சொர்க்கலோகத்தை பிடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு உபாயம் பண்ணணும்னு பார்த்தான். என்ன பண்ணான், ஒரு பிராமண ரூபத்தை எடுத்துட்டான். சகிந்திரோ பிராமணோ ப்ருவாண இஷ்டகாம் உபாதத்த. அவன் பிராமண வேஷம் போட்டுண்டு பிராமணனாக அந்த இடத்துக்கு போனான். நான் ஒரு பிராமணன், நான் உங்களுக்கு உபகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவனும் செங்கல்லாம் அடுக்கி வைக்கிறேன்னு வந்தான். சரி, ஒரு பிராமணர் வந்திருக்க அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையோட இவாளுக்கு உபகாரம் பண்ணவே நம்பிட்டான். புதுசா வந்திருக்க இவரை நம்பிருக்க கூடாது, இவ இந்த இடத்துல தான் ஏமாந்துட்டான். அப்போ இந்திரனும் ஆரம்பத்துல எந்த காரியத்தையும் குறை இல்லாமல் நல்லா பண்ணிட்டான். காரணம் என்னன்னா, சின்ன தோஷம் இருந்தா கூட பலன் கிடைக்காம போயிடும். அதாவது கடைசியில பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட அவன் இருந்துட்டான். அவன் ஒரு இஷ்டகைய உபாதானம் பண்ணான். ஏஷாமே சித்ராநாமேதி. இந்த இஷ்டகைக்கு சித்ரா அப்படின்னு பேரு, அது என்னுடையது அப்படின்ற பங்குன்னு அவன் செங்கல்ல வச்சான். சித்ரானா விசித்திரமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அதாவது இந்த இஷ்டி, இது ஒரு இஷ்டி சித்ரா நட்சத்திரத்துல
இந்த இஷ்டியை பண்றதுனா விசேஷம் அப்படின்றதுக்காக இந்த கதை வேதத்துல வந்திருக்கு. இது சித்ரா அப்படின்ற பெயர் இந்த இஷ்டகைக்குன்னு சொல்லி வச்சான். யாகம்லாம் நல்லா நடந்தது. இவ சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு கிளம்பிட்டா அசுரர்கள் தான். அந்த சமயத்துல என்ன பண்ணான் இந்திரன், அதுலேருந்து தான் வச்ச இஷ்டகை இருக்க செங்கல் அதுலேருந்து உருவிட்டான். தேசு வர்க்கம் லோகம் ஆப்ராரோஹன் ச இந்திர இஷ்டகாம் ஆவிருஹது. அந்த இஷ்டகைய அந்த இடத்துல இருந்து உருவிட்டான். உருவின உடனே இவா மேல சொர்க்கலோகம் போக முடியல, அந்தரத்துல தொங்குறா. அதுக்கு மேல இவளால சொர்க்கலோகத்துக்கு மேல போக முடியல. அவ என்ன ஆனான்னா தவூர் நாவபயோ பவன். ஊர்ணம் அப்படின்னா நூல். அவர்கள் தான் இந்த காலகஞ்சர்கள்ன்ற அசுரர்கள் தான் சிலந்தி பூச்சியாக மாறி அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கா. ரெண்டு பக்கம் கழி இருந்ததுனாக்க நடுவுல அது நூலால வலைய பின்னி விடும். சிலந்தி அதுலயே இருக்கும் அந்தரத்துல. இந்த காலகஞ்சர்கள்ன்ற அசுரர்கள் தான் சிலந்தி பூச்சியாக ஆனார்கள். அவர்களுக்கு ஊர்ணாவபயா, அதாவது அப்படின்னு பேரு. அபான் அபாத்துன்னு அக்னிக்கு பேரு மாதிரி ஊர்ணவ் அபயா. அந்த ஊர்ணம்னா அந்த நூல், சிலந்தி வாயால பின்ற நூல். அதுல பயமில்லாமல் அங்கேயே தங்கினாலும் இல்லையோ, மேல போகலைன்னா கூட கீழே விழாமல், அதால அவர்களுக்கு ஊர்ணாவபயா அப்படின்றதே பேர் வந்தது. அப்படி அப்ப அங்க இருக்கா. இந்த சமயத்துல ரெண்டு அசுரர்கள் மட்டும் ஜாகிரதையா சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாலாம். துவாவுதபததாம் தௌ திவ்யௌ ஸ்வானாவபவதாம். சொர்க்கலோகத்துக்கு போயிட்டா, ஆனாலும் அந்த சொர்க்கலோகத்தை சுகானுபவம் பண்ற அனுபவம் அவனுக்கு கிடைக்கல, பலன் கிடைக்கல. ஏன்னா இங்க இவன் இந்திரன் அந்த இஷ்டகைய உருவிட்டானோ இல்லையோ, அவர்கள் தான் திவ்யமான நாய்கள். ஸ்வான நாய்க்கு பேரு. அவ சொர்க்கலோகத்துல திவ்யமான நாய்களாக ஆனார்கள் அப்படின்னு சொல்றது. இது என்னத்துக்காக இந்த கதை வந்ததுன்னா, சித்ரா நட்சத்திரத்துல இஷ்டகைய ஆதாரம் பண்றதுக்கு பிரசஸ்தம் அப்படின்ற சொல்றதுக்காக வந்தது. அதால புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா அவர் நமக்கு என்னதான் உதவி பண்ணா கூட அவரையும் நாம கண்காணிக்கணும். அவரும் அறியாமல் தவறு நேர்ந்துடலாம். அதனால நமக்கு தான் நஷ்டம். வந்தவர் அவரால் முடிஞ்ச உபகாரம் பண்ணிட்டேன்னு போவார். இவ முன்பின் தெரியாத அவரை ஒரேடியா நம்பிட்டா. அதனால இவளுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போயிடுது. இதனால வைதிக கர்மாவை அனுஷ்டானம் பண்ணச்ச ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்ரத்தையோட கவனக்குறைவுக்கு துளி கூட இடம் கொடுக்காமல் செய்யணும் அப்படின்றதுக்காக வேதத்துல இந்த கதை உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு கதை. இது சுறாபானத்தை பற்றியது. சுறா அப்படின்னா கல்லு. கல்லு குடிக்க கூடாது அப்படின்றது லோகத்திலேயே பிரசித்தம். கல்லுண்ணாமை அப்படின்னு. அதுல விசேஷத்தா பிராமணன் சுறாபானம் பண்ணவே கூடாது. அதுக்கு இந்த கல்லுக்கு தான் வேதத்துல சுறா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அந்த சுறான்ற திரவியம் இருக்கே, அது ரொம்ப அசுத்தமான திரவியம். அந்த அசுத்தமான சுரையை பருகுகிறவன் அவனும் பரம அசுத்தமாக ஆகுவான். அது கூடாது.
வாஜபேய யாகம் நமக்கே பிரசித்தமா இருக்கு. வாஜபேய யாகம்ன்ற பெயர். அந்த வாஜபேய யாகம் பண்ணவாளுக்கு வாஜபேயி, வாஜபேயிகள்னு பேரு. சோமயாகம் பண்றவாளுக்கு சோமயாஜி அப்படின்ற மாதிரி வாஜபேய யாகம் பண்றவாளுக்கு வாஜபேயி அப்படின்னு பேரு. அந்த வாஜபேய யாகத்துல சோமரசம் மாதிரி இந்த சுறா அப்படின்ற கல்லையும் பாத்திரத்துல வச்சுதான் யாகானுஷ்டானம் பண்ண சொல்லிருக்கு. அதனால இந்த சுரைக்கு யாகத்திலையும் அன்வயம் உண்டு. யாகம்ன்றது எல்லாமே பெருமாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் சிருஷ்டிச்சார். பெருமாள் லோகத்தை சிருஷ்டிக்கச்சே என்ன பண்ணார் அப்படின்னா, ஜனங்களை சிருஷ்டிக்கச்ச அவர்களை உஜ்ஜீவிக்கிறதுக்காக வேதத்தையும் உபதேசம் பண்ணி அனுஷ்டானத்துக்காக யஜ்ஞாதிகளையும் சேர்த்தே தான் படைத்தார். சஹயஜ்ஞை பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்டகாமதுக்கு அப்படின்னு பகவத்கீதையில பெருமான் அருள்ன மாதிரி பெருமாள் பிரஜைகளை யஜ்ஞங்களோட சேர்த்தே சிருஷ்டிச்சார். அந்த யஜ்ஞங்களை கொண்டு நீங்கள் விருத்தியை க்ஷேமத்தை அடையுங்கோள் அப்படின்றதுக்காக இருக்கு. அதுல யஜ்ஞத்தை கொண்டு எல்லா பலனையும் அதற்கான யாகங்களை செய்து அதற்கான எல்லா பலங்களையும் பெற முடியும். அதுல இந்த வாஜபேய யாகத்தை பத்தி வர பிரகரணம் முதல் அஷ்டகத்துல 3ஆம் பிரஷ்னத்துல 2வது அனுவாகத்துல ஆரம்பிக்கிறது. தேவா வை யதா தர்ஷன் ஜக்ஞானாஹரந்த அப்படின்னு. தேவதைகள்லாம் என்ன பண்ணலாம், எல்லாரும் இருக்கா, யார் யார் எந்தெந்த யஜ்ஞத்தை பார்க்கிறாளோ அதை முதல்ல தாங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு தங்களுதுன்னு ஆக்கின்றாளாம் ஒவ்வொருத்தரும். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணார், அக்னிஷ்டோமத்தை பார்த்தார், அவரை தான் முதல்ல அதை அனுஷ்டானம் பண்ணி அது என்னுடைய இதுன்னு ஆக்கின்றார். முக்கியம் அப்படின்றத இன்னொரு தேவத்தை பார்த்தார், அவர் அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணி அதை தன்னுதுன்னு ஆக்கின்றார். அவர் அதிராத்திரன்ற யாகத்தை இன்னொரு தேவன் பார்த்தார், அதை தான் அவர் அனுஷ்டானம் பண்ணி அதை தன்னுதான் ஆக்கின்றார். இப்படி ஒவ்வொருத்தரா ரெண்டே இருக்குச்ச இவா எல்லாரும் ஒரே சமயத்துல எல்லா யாகமா இருக்கிறதாக வாஜபேய யாகத்தை பார்த்தாலும் தே சஹைவ சர்வே வாஜபேயமபஷ்யன். ஒரே சமயத்துல வாஜபேய யாகத்தை பார்த்துட்டோம். இப்போ நான் தான் முதல்ல பார்த்தேன், இது எனக்கு தான், நான் தான் அனுஷ்டானம் பண்ணுவேன், இது எனக்கு தான்னு எல்லாருமே அவளுக்குள்ள எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடுச்சு. சரி இப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தா, அதுக்காக என்ன பண்ணா, அவளுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் பண்ணா, ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுக்க வேண்டியது, அந்த இடத்துக்கு ஓட்டப்பந்தயம் வைக்க வேண்டியது. யாரு முதல்ல அந்த இடத்துக்கு போய் சேர்றாளோ அவ இந்த வாஜபேய யஜ்ஞத்தை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு வேதம் சொல்றது. தே சஹைவ சர்வே வாஜபேயமபஷ்யன் தே அன்யோன்யஸ்மை நாதிஷ்டந்த அகமனேன யஜாயிதி. ஒருத்தருக்கு யாரும் விட்டு கொடுக்க தயாரா இல்லை, நான் தான் இந்த யாகத்தை பண்ணுவேன்னு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுட்டா. அப்போ ப்ருவன் ஆஜிமஸ்யதாவாமேதி தஸ்மின் ஆஜிமதாவன். ஆஜி அப்படின்னாக்க ஓட்டப்பந்தயத்துல ஓடி சென்றடைய வேண்டிய இடத்துக்கு ஆஜின்னு பேரு. அதுல ஓட்டப்பந்தயம் வச்சா எல்லாரும் ஓடினா முதல்ல யார் ஜெயிச்சா அந்த இடத்த போய் தொட்டா அப்படின்னாக்க ப்ரஹஸ்பதி தான்
அந்த ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சாராம். தம் ப்ருஹஸ்பதிருதஜயத் ஏனாயஜத சஸ்வாராஜ்யமகச்சத். ஓட்டப்பந்தயத்துல ப்ருஹஸ்பதி ஜெயிச்சுட்ட. அதால அந்த வாஜ்பேயி யாகத்தை அவர் அனுஷ்டிச்சார். அதனால ஸ்வராஜ்யமகச்சது. ஸ்வராஜ்யம் அப்படின்னா சுதந்திரம். இவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாருக்கும் கட்டுப்பட்டவர் இல்லை, சுதந்திரராக ஆன அப்படின்னு வருது. அப்போ இந்திரன் பார்த்தான், தான் ஏமாந்து போயிட்டோன்றது வருத்தம் இருக்கும். அவன் என்ன பண்ணான், சாமர்த்தியமா ப்ருஹஸ்பதி கிட்ட போனான். தமிந்திரோ பிரவீத். ப்ருஹஸ்பதி கிட்ட இந்திரன் வார்த்தையை பேசினான். மாம் அனேன யாஜய இதி. இந்த யாகத்தை நானும் அனுஷ்டிக்கணும்னு ஆசையா இருக்கு, நானும் அனுஷ்டானம் பண்றேன், நீரே இந்த யாகத்தை எனக்கு பண்ணி வையும், அனுஷ்டிச்சு வையும் அப்படின்னு ப்ருஹஸ்பதி கிட்ட இந்திரன் பிரார்த்திச்சுட்டான். ப்ருஹஸ்பதி பார்த்த அவர் இந்திரனுக்கு அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்து வச்சார். தேனேந்திரமயாஜயத் சோக்ரம் தேவதானாம் பர்யைத் அகச்சத் ஸ்வராஜ்யம் அதிஷ்டந்தாஸ்மை சைஷ்ட்யாய. இந்திரனும் வாஜ்பேயி யாகத்தை பண்ணான். அதனால அவனுக்கும் ஸ்வராஜ்யம், அவனும் சுதந்திரனாக ஆனான். எல்லா தேவதைகளுக்கும் அவன்தானே ராஜாவாக ஆனான். அதால எல்லாரும் காட்டிலும் ஜேஷ்டனாகவும் ஆனான். அப்படின்றதாக வாஜ்பேயி யாகத்தை பற்றி சொல்லி, யஜேவம் வித்வான் வாஜ்பேயேன யஜ்யதே கச்சதி ஸ்வராஜ்யம் அக்ரகம் சமானானாம் பர்யேதி திஷ்டந்தே ஸ்மை ஜேஷ்ட்யாய அப்படின்றது வேதம். இதே மாதிரி எவன் ஒருவன் வாஜ்பேயி யாகத்தை செய்வானோ அவன் ஸ்வராஜ்யத்தை அடைவான், ஜேஷ்டனாக ஆவான் அப்படின்றதாக. இப்போ இந்த இடத்துல ப்ருஹஸ்பதி இந்திரன் ரெண்டு பேரு தான் இந்த வாஜ்பேயி யாகத்தை பண்ணான். அதுல ப்ருஹஸ்பதின்றவர் பிராமண வர்த்தவர், இந்திரன் க்ஷத்ரியன். ஆகையினால இந்த வாஜ்பேயி யாகம் பண்றதுக்கு பிராமணாளுக்கும் க்ஷத்ரியாளுக்கும் மட்டும்தான் அதிகாரம், வைசியனுக்கு இதிலே அதிகாரம் கிடையாது அப்படின்றதாக வேதம் சொல்றது. சவா ஏஷ பிராமணஸ்ய சைவ ராஜன்யஸ்ய ச யஜ்ஞஹ அப்படின்றதாக. அதால பிராமணனும் க்ஷத்ரியனும் மட்டுமே தான் இந்த வாஜ்பேயி யாகத்தை அனுஷ்டிப்பதற்கு அதிகாரி அப்படின்றதாக ஏற்பட்டது. இந்த வாஜ்பேயி யாகத்துல வைக்கிறதுக்கு தான் இந்த சுறா அப்படின்ற கல்லு திரவியம் தேவை. யாகத்துல அநேகமான பாத்திரங்கள்லாம் இருக்கும். அதுல இன்னென்ன பாத்திரங்கள்ல இன்னென்ன வஸ்துவை சம்பாரம் பண்ணி இருக்கணும்னு சொல்லிருக்கு. அதுல சோமரசத்தை சில பாத்திரத்துல வைக்கணும். சோமரசம் அப்படின்னாக்க நாம இப்போ பரண்டன் ஒரு செடி இந்த சாறு பிடிஞ்சு எடுக்கிறோமோ இல்லையோ, அதே மாதிரி சோமம்ன்றது ஒரு கொடி. அதனுடைய சாரை பிடிஞ்சு எடுத்த அந்த சாருக்கு தான் சோமரசம்னு பேரு. அதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப உயர்ந்ததான ஆகாரம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ரொம்ப மட்டமான ஆகாரம் இது அப்படின்னாக்க அதுதான் இந்த சுறா என்ற கல். ஆக சில பாத்திரத்துல
அந்த பல பாத்திரங்கள் உண்டு. அதுல சோமரசம் வைக்கிற மாதிரி சுறா என்ற இந்த கல்லையும் வெற்றி யாகம் பண்ணணும்ன்றது வாஜ்பேயி யாகத்துல சொல்லுது. இப்படி இந்த யாகத்தை பண்ணா அவனுக்கு உயர்ந்த ஆகாரத்திலிருந்து தாழ்ந்த ஆகாரம் வரையில் எல்லா ஆகாரமும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றதாக இதுக்கு பலனும் சொல்லிருக்கு. அதுக்காக இந்த சோமரசத்தை, இந்த சோமன்ற கொடியை எடுத்துட்டு வந்து சாறு பிழிஞ்சு ரசத்தை எடுத்து தயார் பண்ணணும். அதே மாதிரி இந்த சுறா என்ற கல்லை தயார் பண்ணணும். இது எப்படி தயார் பண்றது அப்படின்னா, தேவதைகள்லாம் என்ன பண்ணா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆகாரத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் ஒரு பக்கமா சேர்த்தா ஒதுக்கினா. அதுல நாம சாப்பிடக்கூடாதது, துர்கந்தமுடையது, கட்டு போய் புளிச்சு போனது, ஊசி போனது, இதை எல்லாத்தையும் ஒரு பக்கமா எடுத்து இது எல்லாத்தையும் கலந்து சுறா அப்படின்ற ரசத்தை தயார் பண்ணலாம். இப்ப கூட கல்லுன்றத அழுகி போய் கெட்டு போன இதெல்லாம் சேர்த்து நாள் பட வச்சு அதை கெட்டடிச்சு அதுல இருந்து தானே பண்றா. இதே மாதிரிதான் அவளும் முதல்ல பண்ணாத எடுத்துக்கிறோம். அதனால இப்படிப்பட்டதான கல்லை சாப்பிடவே கூடாது. அந்த கல்லை எவன் சாப்பிடுறானோ அவன்கிட்ட இருந்தும் நயா பைசா வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா இது அசுத்தமான திரவியம். அந்த அசுத்தமான இந்த திரவியத்தை ஒருத்தன் சாப்பிட்டான்னாக்க அவனும் தோஷமுடையவனாக ஆகிறான். அவங்கிட்டேந்து எதை வாங்கினாலும் அது அந்த தோஷம் அவங்கிட்டேந்து பெறப்படும் பொருள்களிலே அது வந்து சேரும். தஸ்மாத் காயதஸ்ச மத்தஸ்ய ச ந பிரதிகிருஹ்யம் அப்படின்னு இருக்கு. யத் பிரம்மணஸ்ஸமலமாசீத் சா காதா நாராஷவ்விஸ்ய பவத் யதன்னஸ்ய சா சுரா தஸ்மாத் காயதஸ்ச மத்தஸ்ய ச ந பிரதிகிருஹ்யம். கேவல மனுஷனை மொத்தம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜீவிக்கிறான்னா சாகாதா நாராசகும்சி அபவத். நர ஆ சகும்சம் அப்படிதான் நாராசகும்சம்னா. மனுஷனை போய் துதிப்பாடி பழைக்கிறதுன்றது பழைப்பா. வாய்க்கொண்டு மானிடம் பாடவல்ல கவியே நல்லேன் அப்படின்னு இருக்க வேண்டிய நிலையில கேவல மனுஷனை போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜீவனத்தை நடத்தினான்னாக்க அது எவ்வளவு இழிவானது. அது எது பிரம்மணா சமலம் ஆசீத்து சா காதா நாராசகும்சி. இந்த நாராசகும்சிறது பிரம்மத்தினுடைய சமலம்னு ஆச்சு. அதே மாதிரி அன்னம் இருக்கே, ஆகாரம், அன்னத்தினுடைய சமலம் தான் இந்த சுறா கல்லு. ஆகையினாலே காயதஸ்ச மத்தஸ்ய ச ந பிரதிகிருஹ்யம். கானம் பண்றவன் துதி பாடுறவனையும் துதி பாடுறவனுடையவும் கல்லுண்பவனுடையவும் பொருளை பிரதிகிரகம் செய்யவே கூடாது. யத் பிரதிகிருஹ்யாத் சமலம் பிரதிகிருஹ்யாத். அப்படியா தப்பி அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து பிரதிகிரகம் பெற்றுக்கொண்டால் வாங்கிக் கொண்டால் அவன் பாபத்தை தான் பிரதிகிரகம் பண்றான் அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த வாஜ்பேயி யாகத்துல கூட யாகம் பூர்த்தியான பிற்பாடு இந்த சுறான்ற கல்லு வச்ச பாத்திரம் இருக்க, அந்த பாத்திரத்தை யாருக்காவது தானம் பண்ணிடணும். ஆனா அதை பிராமணனுக்கு பண்ணக்கூடாது, பிராமணனுக்கு வாங்கக்கூடாது. யாருக்கு பண்ணணும்னா அந்த கல்லு குடிக்கிறவன் இருக்கானே அதமன், அவனுக்கு தான் கொடுக்கணும், பிராமணனுக்கு கொடுக்கூடாதுன்னு இருக்கு.
அதனால இந்த கள்ளுன்ற சுறானது ஸ்வயம் அசுத்தமான திரவியம். அந்த சுறாபானம் பண்றதுன்ற செயலும் இழிவான செயல். அதை செய்கிற மனிதனும் மிகவும் இழிவானவன். அவன்கிட்ட இருந்து எதுவுமே பிரதிகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஸ்பஷ்டமாக இந்த வேத கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து சுறாபானம் எவ்வளவு தீங்கானது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நாம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு கதை, அது இஷ்டிகளை பத்தி கதை. அதாவது யாகம்னாக்க அதுல பல இஷ்டிகள் அதுல இருக்கும். அங்கங்கள்லாம் அந்த இஷ்டிகள் எல்லாம் பண்ணிதான் யாகத்தை பண்ணணும். பிரதானமான கர்மாவை மட்டும் பண்ணிட்டா போராது, அதுக்கான அங்கங்களையும் சேர்த்து பண்ணணும். பண்ணச்ச சில அனுஷ்டானம் பண்ணச்ச பாதியிலேயே கூட பலன் கிடைக்கிற மாதிரி ஆகும். உடனே பலன் தான் கிடைச்சுட்டே அப்படின்ட்டு நாம பாதியில விடக்கூடாது. இப்போ மழைக்காக காரியரேஷ்டி இல்லை வருண ஜபம் ஏதோ பண்றோம்னு வச்சுப்போம், இல்லை சாஸ்திரநாம பாராயணம் நாம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு மண்டலம் பண்ணலான்னு சங்கல்பிச்சுட்டு ஆரம்பிக்கச்ச நன்னா குட்டுன்னு நன்னா மழை பெஞ்செடுத்து சமிருத்தமா ஆயிடுச்சு அப்படின்னா 20 நாள் பண்ணியாச்சு போறோம்னு நடுவில் விடக்கூடாது. அந்த அனுஷ்டானத்தை, அந்த கர்மானுஷ்டானத்தை பூர்த்தியாக பண்ணணும். அது நடுவில் விட்டுட்டாக்க அது பூர்ண பலத்தை அளிக்காது அப்படின்றதுக்காக வருது. இது 5ஆம் பிரஷ்னத்துல வர விற்த்தாந்தம். தேவாசுரா சஞ்சத்தா ஆசன் அப்படின்னு ஆரம்பம். வேதத்துல அடிக்கடி இந்த வாக்கியம் வரும். தேவதைகளும் அசுரர்களும் சண்டையிட ஆரம்பித்தார்கள், சண்டைக்கு யுத்தமாக பண்ற தயாரானார்கள்னு வரும். அதே மாதிரி ஒரு காலத்துல தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் யுத்தம் வந்தது. அப்போ தேவதைகள்ல தலைவன் இந்திரன், அசுரர்களுக்கு தலைவன் அப்போ விரோச்சனன் அப்படின்றவன். அந்த விரோச்சனன்றவன் பிரஹ்லாதனுடைய பிள்ளை. பிரஹ்லாதோ ஹவிகாயாதவ விரோச்சனக்ஸ்வம் புத்திரம பன்யதத்தானே வருது. அப்போ என்ன பண்ண, இவா 2 பேருக்கும் யுத்தம் நல்லா நடக்குது. 2 பேருமே சளைச்சு போகல, 2 பக்கத்திலையுமே யார் கையும் தாழல, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பிரஜாபதி பார்த்த, அவருடைய ஜேஷ்ட புத்திரன் தான் இந்திரன். இங்கே விரோச்சனன் எங்கேயாவது நம்ம ஜேஷ்ட புத்திரனை கொண்டுட போறானே, இவ்வளவு நாள் யுத்தம் பண்ணியும் அவனுக்கு பலம் குறைஞ்ச மாதிரியே தெரியுதே, கொஞ்சம் கூட அவளுக்கு சோர்வே ஏற்படலை. இப்படியே போயிருந்தா நம்முடைய ஜேஷ்ட புத்திரனுக்கு ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்ண, பிரஜாபதிரிந்திரன் ஜேஷ்டம் புத்திரம் அபன்யதத்த நேதே நம் அசுரா பலியாகும் சோஹனன்னிதி. பலசாலிகளான அசுரர்கள் இவனை கொல்லக்கூடாதுன்றதுக்காக யுத்த பூமியிலிருந்து இவனை அப்புறப்படுத்தினர். அதே மாதிரி அசுராளுடைய பக்கத்துல இருக்கவாளுக்கும் தேவதைகளை பார்த்து பயம் இருந்தது. ஏன்னா இவாளுக்கும் தான் சோர்வை அடையவே இல்லை, இவாளுக்கும் தான் பலம் குறையவே இல்லை. ஒருவேளை இந்திரன் விரோச்சனனை கொன்னுட்டா என்ன பண்றது அப்படின்ற பயம் அவருடைய தகப்பனாரான பிரகலாதானுக்கு வந்துதான். அதால அவர் என்ன பண்ணார், தன்னுடைய புத்திரனை அவரும் யுத்த பூமியிலிருந்து அப்புறப்படுத்தி ஆட்சி போயிட்டார். பிரஹ்லாதோ ஹவைகாயாதவஹ விரோச்சனக்ஸ்வம் புத்திரமபன்யதத்த நேதேனம் தேவாஹ நன்னிதி. ஏனம் தேவாஹ அஹனன், இந்த விரோச்சனான என்னுடைய பிள்ளையை தேவதைகள் கொன்று விடுவார்கள் பயந்துண்டு
இவன் ஜீவிச்சிருக்கணும்னு விரும்பி என்ன பண்ணாருன்னா, பிரஹ்லாதோ ஹவிகாஜாதவஹ, பிரஹ்லாதன் அவர் யாருன்னா கயாதுவனுடைய பிள்ளை. இங்க அம்மாவை விட்டே அம்மாவை கிட்டே பிள்ளைக்கு பெருமையை சொல்ற கௌசல்யா சுப்ரஜாராம அப்படின்னு மகர்ஷி கௌசல்யா சுப்ரஜ ஏன்னு கூட்ட மாதிரி இங்க ஹிரண்யகசிபனுடைய பிள்ளைன்னு வரல, காயாதவஹா கயாதுவனுடைய பிள்ளை. என்ன கயாதுன்றவள் அவ்வளவு பக்திமை, பெருமாளுடைய பக்தியுடையவள். அவளுக்கு நாரதர் பெருமாளை பற்றியே விற்த்தாந்தத்தை சொல்லச்சுதான் கர்ப்பத்திலிருந்து பிரகலாதார்வன் எல்லாத்தையும் கேட்டு இருந்தவன் இல்லையா. அப்படிப்பட்ட கயாதுவனுடைய பிள்ளையான பிரகலாதன் என்ன பண்ணார், விரோச்சனம் புத்திரம் அபன்யதத்த, தன்னுடைய பிள்ளையான விரோச்சனனை யுத்த பூமியிலேருந்து அப்புறப்படுத்தினார். இப்போ இந்திரனும் ஆனண்ட போயிட்டான், விரோச்சனும் போயிட்டான். யுத்த பூமியில ரெண்டு பக்க சேனையிலும் தலைவர்கள் இல்லை, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ தேவதைகள்லாம் பார்த்தா தலைவன் இல்லாம இப்படி நடந்தா இப்படி எத்தனை நாள் நீடிக்கும், தலைவன் விடுமேன்றதுக்கு வசனப்பட்டான். எல்லாரும் சேர்ந்து பிரஜாபதி கிட்ட போய் கேட்டான். தே தேவா பிரஜாபதிம் உபசமேத்யோசுஹு நாராஜகஸ்ய யுத்தமஸ்தி இந்திரமன்விச்சஹமேதி. அராஜகஸ்ய யுத்தம் நாஸ்தி, ராஜா இல்லாமல் யுத்தம் எப்படி பண்ண முடியும், அதால நாங்கள்லாம் இந்திரனை தேடுகின்றோம். தேவரீர் அதுக்கு அனுமதி பண்ணணும்னு ரவை பிரார்த்திச்சிருந்தார். அவரும் சரி, இந்திரன் இங்க போய் ஒளிஞ்சுட்டான். யுத்த பூமியிலேருந்து ஒரு ஆஷன் வந்தார், யாருக்கும் தெரியாமல். இதான் சமயம் போய் ஒளிஞ்சுட்டான் இந்திரன். இப்ப இந்திரனை கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணா, அஞ்சக்ரதுபிரன்வைச்சன் தஞ்சக்ரதுபிர்நான்வவிந்தன், யஜ்ஞத்தை பண்ணி அதனால இந்திரனை கண்டுபிடிக்கலாம். இந்திரனை தேடிட்டு போறா சில தேவதைகள். ஆனா விரும்பியே மற்றவாள்லாம் இல்லை, தேடிட்டு போறவா தேடிட்டு போங்கோ, நாம யாகம் பண்ணிட்டு இருப்போம், யாகத்தினுடைய வீரியத்தினால இந்திரனை சீக்கிரமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பண்றா. அண்ணாக்க அப்பயும் இந்திரனை கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன பண்றா, யாகம் பண்ணியும் அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னாக்க யாகத்துல ஏதோ குறை இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்றதாக யோசிச்சு பார்க்கறா. என்னன்னா, இஷ்டிய பண்ணிட்டு தான் யாகம் பண்ணணும், இஷ்டி இல்லாமல் யாகம் பண்ணக்கூடாது. இவ இஷ்டிய பண்ணாமே யாகம் பண்ணிட்டான். இதே மாதிரி பிரம்மாவும் ஒரு காலத்துல சொர்க்கலோகமே காணாமல் போயிடுச்சு. அப்போ யாகத்தை பண்ணி கண்டுபிடிக்க முடியாமல் இஷ்டிய பண்ணிட்டு அப்புறம் யாகம் பண்ணி இந்த சொர்க்கலோகத்தை கண்டுபிடிச்ச. அதால அதே மாதிரி இப்பயும் இஷ்டிய பண்ணவே இல்லை, அதுதான் யாகத்துக்கு குறை அப்படின்றது தெரிஞ்சுண்டா. அதுக்காக முதல்ல என்ன பண்ணா, தீட்சணீய இஷ்டி அப்படின்ற இஷ்டிய பண்ணா. தஸ்மாஜேதமாக்னா வைஷ்ணவம் ஏகாதச கபாலம் தீக்ஷணீயன் நிரவபன் அப்படின்னு. அப்போ தீட்சணீய இஷ்டி முதலான இஷ்டிகள் எல்லாம் பண்ணா. இதே மாதிரியான யோசனை அசுராளுக்கும் ஏற்பட்டது. எப்பயுமே ஒற்றர்களை கொண்டு என்ன நடக்கிறதுன்னு எதிர் பக்கத்துல இருக்கிறத கவனிச்சுட்டு வருவாளோ இல்லையோ, அதே மாதிரி இப்பயும் பார்க்கறா. தேவதைகள்லாம் யாகம் பண்றா, அதை வச்சுண்டு இஷ்டிய பண்ணி யாகத்தை பண்றா, அப்பதான் கிடைப்பான். நாமளும் அதே மாதிரி நம்முடைய ராஜாவான விரோச்சனை கண்டுபிடிக்கணும்
அப்படின்றதாக அவள் எல்லாமும் திட்டம் தீட்டினா. அதே மாதிரி அவளை பண்ண ஆரம்பிச்சா. உடனே தேவதைகளுக்கு அசுரால் பண்ற விஷயம் தெரிஞ்சுடுத்து. சரி, இப்போ தேவாவை யஜ்ஞே குருவத்தை அசுரா அகுருவத்தான்னு வேதத்தை அடிக்கடி வரும். இவன் என்ன பண்றாளோ அது அவளும் பண்றான். அதே மாதிரி இவ பண்றாளா? தேவதைகள்லாம் ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சா. என்னன்னா உபசத்துன்னு ஒரு கர்மானுஷ்டானம். அத நாம சப்தம் இல்லாமல் சப்தம் சந்திச்சு பண்ணாமல் நிதானமா பண்ணுவோம். அங்கேருந்து வேவு பார்க்கிறவா அது தெரிய வேண்டாம். பக்தி மந்திரம் சொல்லி இது பண்ணி தானே ஆர்ப்பாட்டமா இருந்தா தானே ஏதாவது பார்த்து பார்த்து இதுன்னு கண்டுபிடி. நமக்குள்ள இங்கே ஒருத்தன் இருக்கான் அசுர வேலைக்காரன். நாம தெரியாம அதை பண்ணுவோம். உபசத்துன்ற கர்மாவை யாருக்கும் தெரியாம அவ பண்ணா. ஆனா அசுரால் இந்த உபசத்து கர்மா பண்ணதை கவனிக்க அதை விட்டுட்டு மீதியை இஷ்டிய பண்ணி யாகத்தெல்லாம் பண்றா. என்னன்னாக்க அவளுக்கு உபசத்துன்ற கர்மா பண்ணாததுனால யாக பூர்த்தி ஏற்படாமல் அவளால விரோச்சனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தேவதைகள் இந்த கர்மானுஷ்டான அங்க கலாபங்கள்லாம் பூர்ணமாக இருந்தபடினாலே யாகத்தை பூர்த்தி பண்ணா. அதனால இந்திரனை கண்டுபிடிச்சார். அதான் சொல்றது. அதனாலதான் இதுக்கு இஷ்டின்னே பேர் வந்துதான். ததிஷ்டி நாமிஷ்டித்வம் ஏஷ்டஜோ ஹவை நாம தாயிஷ்டஜ இச்சாச்சக்ஷதே பரோக்ஷேண பரோக்ஷ பிரியா இவஹி தேவாஹ அப்படின்றதாக வேதம் சொல்றது. என்ன ஏஷ்டி அப்படின்னா இதுக்கு பேரா ஏஷ்டஜோ ஹவை நாம அப்படின்னு. ஏஷ்டின்னா கண்டுபிடிக்கிறதுக்கான சாதனம், உபாயம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இஷ்டி. என்ன தேவதைகளுக்கு எதையுமே நேரடியாக சொன்னா பிடிக்காது, மறைமுகமாக தான் சொல்லணும். பரோக்ஷ பிரியா இவஹி தேவாக, அதில் பிரத்யக்ஷ பிரியால் இல்லை. ஆகையினால ஏஷ்டையா ஏஷ்டின்னு சொல்றத இஷ்டி அப்படின்றதாக பேர் வந்தது அப்படின்றதாக இந்த கதையை சொல்றது. இதுல இருந்து என்ன ஏற்படுறது அப்படின்னா, கர்மானுஷ்டானம் பண்ணச்ச பிரதான கர்மா மாத்திரம் பண்ணா போராது, அது பலனை கொடுக்காது. அதுக்கு அங்க கலாபங்களாக இருக்கின்றவைகளை எல்லாவற்றையும் சிறிதும் லோபமில்லாமல் பண்ணால்தான் பிரதான யாகத்துக்கு பலம் கொடுக்கிற சக்தி ஏற்படும், உண்டாகும். ஆகையினால எல்லாத்தையும் அங்க கலாபத்தோட அனுஷ்டானம் பண்ணணுன்றதுக்காக இந்த கதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.